இவர் பாரதி வந்து பேசினாப்புல, பாரதி வந்து பேசுனதை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. நாமக்கல் கரூர் அந்த 2 தேர்தல் பிரச்சார பயணத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு தான் வந்து அவர்கள் அந்த டேட்டு வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அதில் பொதுவாக இவங்க வந்து எதனால் வந்து இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, இவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கிறதுனால இந்த அனுமதியில் சில சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் போகிறாங்க. அப்போ தான் கோர்ட் வந்து சொல்லுது, நீங்கள் எல்லா கட்சிகளுக்குமான இந்த விதிமுறைகளை நீங்கள் உடனடியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கான காலக்கெடுவாகத்தான் பாரதி குறிப்பிட்டதை போல 24/9/2025 தேதியை 18/9 தேதியிட்ட உத்தரவாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு உத்தரவிட்டதுன்னா, டிஜிபிக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும். ஆனால் இவங்க கொண்டு வந்து அந்த அஃபிடவிட்டை சப்மிட் பண்ணலை, அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணலை. நாங்கள் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது தான் இதுக்கு காரணம் அப்படின்னா, நீங்கள் அந்த ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணாதது தான் இதுக்கு காரணம் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, நாமக்கல் கரூர் 2 இடங்கள்லையுமே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், எங்கிட்ட இருக்கக்கூடியது நாமக்கல் நான் வச்சிருக்கிறேன். அங்கவும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இந்த கட்டாய நிபந்தனைகள் எதையுமே வந்து இவங்க வந்து பின்பற்றலை. ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான் அதில் பின்பற்றலைன்னு எழுதியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய 11 நிபந்தனைகளில் இந்த எல்இடி இதை வைக்கணும் அப்படின்னா அனுமதி பெற்று தான் வைக்கணுங்கிறத தவிர மீதி எதையுமே இவர்கள் பின்பற்றவில்லை இந்த ஏற்பாட்டாளர்கள் அப்படிங்கிறது தான் எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை பாரதி சொன்னதை போல தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த 24/7 எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அது வந்து இந்த வழக்கு இப்போ வரைக்கும் நிலுவையில் இருக்குது. சரிங்களா? அவங்க மொத்த கட்சிக்கும் சேர்த்து கேட்குது உயர்நீதிமன்றம். இனிமேல் நடக்கிற எந்த கட்சி கூட்டமாக இருந்தாலும் ஒரு பொதுவான விதிமுறையை உருவாக்குங்கன்னு சொல்லி தான் அது கேட்குது உயர்நீதிமன்றம். அப்போ அந்த நேரத்தில் வந்து இவங்க உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ளெல்லாம் ஒரு அரசாங்கம் வந்து இதெல்லாம் கண்டிஷன் சொல்லி முடிவெடுத்துலாம் சொல்லவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்குள்ளே சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அரசியல் இருக்கோ இல்லையோ, அது திமுக ஒரு அரசாங்கன்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் தான் இயங்கி ஆகணும், சும்மாலாம் இயங்க முடியாது. அப்போ இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை போனாங்கல்ல கேம்பெயினில், அப்போ கொடுத்தாங்கல்ல, அதில் ஒரு ரூல்ஸையாவது ஃபாலோ பண்ணாங்களா அவங்க? அடுத்தவன் கடையில் ஏறணும்னு ரூல்ஸ் இருக்குது, அதில் அடுத்தவன் வீட்டு மேலே கூரை மேலே ஏறி நிற்கணும்னு ரூல்ஸ் இருக்குதா? ரோட் ஷோவில் வந்து இப்படி தான் போகணும்னு விஜயை வந்து ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரணும்னு ரூல்ஸ் இருக்கா 2 வீலரில்? அதெல்லாம் ஏதாவது ஒன்றையாவது ஃபாலோ பண்ணிச்சா தமிழக வெற்றி கழகம்? எதையுமே ஃபாலோ பண்ணல. தமிழ்நாடு அரசு காவல்துறை ஒரு ரூல்ஸ் ஒன்று கொடுக்குதுல, அந்த ரூல்ஸை ஒன்றை கூட ஃபாலோ பண்ணாது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரைக்கும் தார்மீக பொறுப்பு தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் எடுக்கல. நேரடியாக அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டுறதுலையும் திமுக அரசு குற்றஞ்சாட்டுலையும் கரூர்ல முன்னாள் அமைச்சரை குற்றச்சாட்டுலையும் இருக்கிறதுல வேகம் இருக்குல்ல. தாங்க பொறுப்பேற்றுக்கணும். ஒரு அரசியல் கட்சியாக நடத்துகிறவங்க திருச்சிக்கு வந்து அவங்க தலைவர் வர்றாருன்னா அவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேரை கூட்டிக்கிட்டு ரோட்டில் வருவீங்களா நீங்கள்? இல்லை, அங்கே நடந்த பிரச்சனையினால தானே அவங்க கோர்ட்டுக்கே போனது. இல்லை இவ்வளவு அப்போ ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணல. அதே ரூல்ஸ் தானே திரும்பவும் கொடுக்குறாங்க. அந்த 11 கண்டிஷன்ஸ் வேறு எதுவும் மாற்றிலாம் ஒன்றும் கொடுக்கல. ஏற்கனவே என்ன கொடுத்தாங்களோ அதை தான் கொடுக்குறாங்க. இங்கே நாமக்கல்லையும் கரூர்லையும் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃப்ரேம் ஆகலை, வேறு கண்டிஷன்ஸ் ஃப்ரேம் ஆகலை. ஏற்கனவே என்ன கொடுத்தாங்களோ அதை தான் திரும்பவும் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே பின்பற்றாத போல தான் கரூர்லையும் நாமக்கல்லையும் பின்பற்றலை. எதையுமே நீங்கள் பின்பற்ற மாட்டீங்க. ஆனால் கோர்ட்டில் போய் நல்ல பிள்ளை மாதிரி கேட்பீங்களா, எங்களுக்கு ஒன்று ஃப்ரேம் பண்ணி கொடுங்க, இவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா நாங்கள் அப்படியே நடந்துக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் ஏற்கனவே சும்மா போலீஸ் ஒன்று கொடுக்கும்ல, அதையே நீங்கள் கட்டுப்படலையே. நீதிமன்றத்தில் போய் கேட்டுட்டீங்க. எல்லாத்துக்குமே நீதிமன்றத்துக்கு ஓடி போய் வழக்கு போட்டு நீ தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறது எப்படி சாத்தியப்படும்? ரோட் ஷோன்ற ஸ்டைல் மாடல் இருக்குல்ல சார், இது வடநாட்டில் பாஜக காரன் செய்கிறது. இந்த ரத யாத்திரைன்னு இருக்குல்ல, அதை அப்படியே மாற்றி இவங்க ரோட் ஷோன் பண்ணுறாங்க. ஆந்திராவில் இதை பவன் கல்யாண் செஞ்சார். அதை அப்படியே விஜய்க்கு இங்கே செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அந்த இவங்க யார் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதை வந்து செய்கிற நடைமுறையை இவங்க இங்கே கொண்டு வந்து செய்கிறாங்க. யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கிற திமுகவோ அண்ணா திமுகவோ ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கா? யார் நடத்துனான்னு சொல்லுங்கள் ரோட் ஷோ? இது வரைக்கும் அரசியல் கட்சி யாராவது ஒருத்தர் ரோட் ஷோ நடத்துகிறாங்கன்னு சொல்லுங்கள். பேரணி நடத்தியிருப்பாங்க அனுமதி வாங்கி. ஒவ்வொரு வாரமும் ரோட் ஷோ நடத்துவீங்களா?
மக்கள் சந்திப்பு அப்படியே நடத்துவாங்க? ஒரு இடத்துல மக்கள் கூடியிருப்பாங்க, அங்கே வருவாங்க, ஒரு தலைவர் வந்து நிற்பார், பேசுவார், பேசி முடிச்சு கூட்டத்தை கலைச்சிட்டு போவார். ஒரு தடவையாவது விஜய் மேலே ஏறாதீங்கப்பா, கீழே இறங்குங்கப்பா, ஒழுங்கா நில்லுங்கப்பா, எல்லாம் இது பண்ணுங்கப்பா ஒழுங்குபடுத்திருக்காரா? ஒரு வரைக்கும் ஒரு தடவையாக செஞ்சிருக்கிறாரா? அவங்க கட்சிக்காரங்க எதையுமே செய்ய மாட்டாங்க, எல்லாத்துக்குமே அரசாங்கம் தான் பொறுப்புன்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? 41 உயிர் இறந்துருக்கு சார், இப்போ வரைக்கும் பொறுப்பேற்கல சார். விஜய் பொறுப்பேற்கல, தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்கல சார். செத்ததுக்கு பிறகு ஒருத்தன் கூட இல்லை சார். பொதுச் செயலாளர் தலைமறைவா இருக்கார் சார். எல்லா கட்சிக்காரங்களும் வெளியில போயிட்டாங்க சார். யார் இருந்தான்னு சொல்லுங்க. அந்த லோக்கல்ல உள்ள மாவட்ட செயலாளர் கைது செய்து சிறைப்படுத்தி இருக்குது அரசு. அங்க உள்ள நகர செயலாளர் இல்லையா, அதுக்கப்புறம் உண்டான ஆள் இல்லையா, இல்ல பக்கத்து மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் யாரும் இல்லையா? ஒருத்தர் கூட அந்த பாடி கிட்ட போலையே சார். ஏன் போல? உங்களை பார்க்க தானே வந்தான், விஜயை பார்க்க தானே அங்கே வந்தான். கருணாநிதி திமுக கூட்டம் நடத்தி அவங்கள பார்க்க வந்தானா, இல்லை எடப்பாடியை பார்க்க வந்தானா? யாரை பார்க்க வந்தான்? விஜயை பார்க்க வந்தான். அப்போ பொறுப்பு யாருது? தார்மீக பொறுப்பு அரசியல் கட்சி நடத்துகிற உங்களுக்கு தானே பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்பை ஏன் ஏற்க மாட்டீங்க இப்போ வரைக்கும்? எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஆனால் அதே பொறுப்பை இவங்க முன்னாடி இவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். முடிக்கிறேன் சார். நான் இறுதியா எதை சொல்ல நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க இப்போ இந்த செய்தி தான் எனக்கு புது செய்தியா இருக்கு. இந்த 1500 பேர் பாதுகாப்புக்கு போட்டோம்னு சொல்றாங்கல்ல, இவங்க சதி செய்கிறேன் சைசன். இந்த 1500 பேர்ல ஒருத்தருக்கு கூட தெரியல அந்த சதியை எவன் வந்து சதி செஞ்சுட்டு போனான்னு. அந்த கூட்ட நெரிசலில் ஒருத்தர் வந்து சதி செஞ்சுட்டு போயிட்டாருன்னு திரும்ப இவங்க சோசியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 1500 பேர் அந்த பாதுகாப்பு படையில் நின்று 1500 பேருக்குமே கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாமல் விட்டுட்டாங்களா? இல்லை சுற்றி இருக்கிற அந்த ட்ரோன் 63 ட்ரோன் பறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரோனில் கூட அது படப்பிடி பதிவாகலையா? கேட்குறேன், எனக்கு தெரியல. அவ்வளவு ஊடகங்கள் இருந்துச்சு, மொத்த ஊடகமும் அங்கே தான் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே தொடங்கும் போது அதான் பேசணும், இப்போ இல்லை. நம்ம முத விவாதத்தை தொடங்கும் போதே அதான் பேசணும். இந்த கேமராலெல்லாம் பதிவாகாது, இந்த 1500 பாதுகாப்பு படை வீரர்கள் இருந்த போதும் பதிவாகாது, அந்த 63 ட்ரோன் கேமராவில் பதிவாகாது. இவங்களுக்கு மட்டும் ஏதோ சதி நடந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க, ஏதாவது ஆதாரம் காட்டுங்க. இப்படி வந்துச்சுன்னு ஏதாவது ஒன்று வெளியிடுங்க.